அல்லேலூயா. என்னை வாழ வைப்பதற்கு அவர் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். என்னை உயர்த்துவதற்கு, என்னை குணமாக்குவதற்கு அவர் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். நீங்க நினைக்கிறீங்களா, ஐயா அவர் எப்படி அவமானப்படுத்தப்பட்டார்னு சொல்றீங்க நினைக்கிறீங்களா? நான் ஒரு வசனம் காட்டுறேன், எடுத்து பார்க்கலாம். யோவான் 19:19 படிங்க. இதுல ஒரு கிளியரா புரியும். ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போறாங்க. நான் யோவான் 19:19 படிங்க. யாருன்னா போதும், பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. அவன் போகணும்னு அவசியமே கிடையாது. ஆல்ரெடி குற்றவாளி, 3 பேர் குற்றம். இவங்க தீர்ப்புப்படி நான் சொல்றேன், இயேசு குற்றவாளி கிடையாது. ஒரு குற்றம் கூட செய்யாத தூய பிரஜாபதி இயேசு. ஆனா அக்கார்டிங் டு அவங்களாபடி, அவன் சொன்னபடி என்ன பண்ணிட்டாங்க, 3 பேர் ஸ்தில் அடைஞ்சிட்டாங்க. இயேசுவை அவன் அந்த போர்டு எழுதி மாற்றணும் அவசியமே கிடையாது. இங்க கவனிங்க, அந்த சர்வலோகத்தின் ராஜா, பூமியை ஆளுகை செய்கிறவர், பூமியை படைச்சவர் தான் இப்ப வேத பிரமாணம் நிறைவேறும்படி சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். ஆனால் பிலாத்து இங்க செய்கிறது என்ன சொல்றான், சிலுவையில் ஒரு மேல் விலாசத்தை எழுதி போடு வைத்தானா. என்ன போடு வைத்தான், இவர் தான் யூதருடைய ராஜா. என்ன சொல்ல வரான் தெரியுமா, இயேசுவை அவமானப்படுத்துகிறான். நாங்க தான் சுப்ரீம், ரோமருக்கு கீழே தான் எல்லாருமே. எந்த ராஜாவா இருந்தாலும் ரோமர்களுக்கு ஆளுகை கீழே தான். நீ யூதருக்கு ராஜா ராஜான்னு சொல்றியே, அந்த ராஜாவை எங்க தொங்கராரு போடுறா அப்படின்னு என்ன பண்றான், ஒரு விலாசத்தை போடு வைக்கிறான். இதான் உண்மை. யூத ராஜாவை எங்க ஆளுகை கீழே தான். இயேசுவை அவமானப்படுத்துறான். வரவங்க சொல்றான், தங்கள் தலையை துலுக்கி, அது வசனம் இருக்கு, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சிலுவையிலிருந்து இறங்கி வா, அவமானப்படுத்துறாங்க. ஒண்ணு தெரியுமா, the history will change. எந்த ரோம சாம்ராஜ்யத்திலே இயேசுவை அவமானப்படுத்தினார்களோ, இன்றைக்கு அதே ரோமாபுரியிலே இயேசுதான் ராஜாவா இருக்கிறார். கரெக்ட் தெரிஞ்சு சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஃபுல் ரோம், இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய தலைமை இடம் எது? என்னங்க புரியும், புதுசா கேக்குறீங்களா? கிறிஸ்தவனுடைய தலைமை இது எங்க? ரோம் தான். போப் எங்க இருக்கிறாரு? கேத்தலிக்குடைய இவங்க எங்கிறாங்க? ரோம்ல தான் இருக்கிறாரு. ரோம் தான் இன்னைக்கு என்னது, கேத்தலிக்குடைய தலைமையிடம். அதுதான் கேத்தலிக் கிறிஸ்தவர்களுடைய தலைமையிடம் தான் ரோம் தான். ஆனா அந்த ரோமாபுரி தான் இயேசு என்ன பண்ணான், என் ஆளுகைக்குல நீ அப்படின்னு அவர் சிறுமப்படுத்தினான். இன்னைக்கு அந்த ரோமாபுரியவே கத்தர் தான் ஆளுகை செய்யறாரு. இல்லையா? மொத்த ரோமாபுரியை மாத்திரம் இல்ல, முழு உலகத்தையுமே என் இயேசு ஆளுகை செய்கிறார். கடந்து சொல்லி பார்க்கலாம். அல்லேலூயா. அவன் நினைச்சான் அவர் அவமானப்படுத்தி விடு என்று சொல்லி, அவன் போயிட்டான், அவங்க அதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் இயேசு மரித்து மீண்டும் உயிரோடு எழுந்து இதுவரைக்கும் இயேசுவே ஆண்டு கொண்டிருக்கிறார்.